பார்த்திபா, 1000 வருஷம் இல்ல 10,000 வருஷம் கழிச்சு வந்தாலும் உன்னை நான் கொல்லுவேன். இந்த சம்யுக்த எனக்கு மட்டும்தான். இந்த வேடம் மட்டும்தான் அவளை சொந்தம் கொண்டாடுவான். இனி இந்த உலகத்துல நீ இருக்கவே கூடாது. போ போ, செத்து போ. போ 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 போ. ஓய், பார்த்தல்ல, எத்தனை 1000 வருஷம் ஆனாலும் நீ இந்த வேடனுக்கு தான். என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. தாத்தா, என்னது இது? கோவில யார்ட்டையாவது விசாரிக்கலாம்னு பார்த்தா இங்க யாரையுமே காணுமே தாத்தா. அதாமா எனக்கு ஒண்ணும் புரியல. அம்மாடி ஜான்சி, நான் கோயிலுக்கு வந்ததுல இருந்து இந்த ஆளை பாக்குறேன். இந்த கோயில்லயே இருக்காரு. அவரை கூப்பிட்டு விசாரிச்சா நிச்சயம் தெரியும் நினைக்கிறேன். தம்பி, இங்க வாங்க. அம்மா இருமா, ஒரு நிமிஷத்துல நான் திரும்ப கூப்பிடுறேம்மா. என்ன சார்? கொஞ்சம் இருப்பா, அவர்கிட்ட அந்த போட்டோவை காட்டுமா. இவங்கள பாத்திருக்கீங்களா? மேடம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாமியார் ஒருத்தர் இவங்க 2 பேரும் கூட்டிட்டு போனார் மேடம். சார், நல்லா பார்த்து சொல்லுங்க, இவங்க தானா? அட ஆமா மேடம், நான் என் 2 கண்ணால பார்த்தேன் மேடம். சரிங்க தம்பி, நீங்க போங்க. சரிங்க சார். ஜான்சி, இது யாரோட வேலையா இருக்கும்? தெரியலையே தாத்தா. ஒரு நிமிஷம் இருங்க, நான் பத்மநாபன் பெரியப்பாக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்றேன். மரி, வீட்ல இருக்கிற யாருக்கும் சொல்ல வேணாம்னு சொல்லுமா. ஆமா, அதுக்குள்ள அவங்கள மீட்டு கொண்டு வந்துடலாம். சொல்லுமா ஜான்சி. பெரியப்பா, வளர்மதி அத்தையும் தாமரையும் 2 பேரையும் யாரோ ஒரு சாமியார் வந்து காட்டுக்குள்ள கூட்டிட்டு போறதா இங்க ஒருத்தர் சொன்னாரு. சாமியார் கூட்டிட்டு போனாரா? என்னமா சொல்ற? ஆமா பெரியப்பா, நானும் தாத்தாவும் அவங்க 2 பேரும் எப்படியா தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துடுறோம். அது வரைக்கும் வீட்டுல இருக்க யாருக்கும் இந்த விஷயம் தெரியாம பாத்துக்கோங்க. சரி சரி, நானும் கூட வரவா? இல்ல டிபார்ட்மெண்ட் ஆளுங்க மஃப்டில வந்திருக்காங்கல்ல, நான் வேணா அவங்கள அனுப்பி வைக்கவா? வேணாம் பெரியப்பா, நீங்க எல்லாருமே ராணிக்கு பாதுகாப்பா இருங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்க போலீஸ்காரங்க கிட்ட நீங்க டச்லயே இருங்க. நீங்க சந்தேகப்படுற மாதிரி யாராவது வராங்களான்னு பாத்துக்கோங்க. நாங்க அதுக்குள்ள வந்துடுறோம். சரிமா ஜான்சி, நான் அவங்கள பாத்துக்கிறேன். நீ எப்படியாவது அவங்க 2 பேரை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருமா? பெரியப்பா, நீங்க டென்ஷன் ஆகாம பதட்டப்படாம சிச்சுவேஷனை மட்டும் ஹேண்டில் பண்ணுங்க. சரி சரிம்மா. தாத்தா, நம்ம சீக்கிரம் போலாம் வாங்க. வாமா.